2026 திமுகவுக்கு ஈஸியான வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. நிறைய கருத்து கணிப்புகளும் அது போல வெளியாச்சு. பத்திரிகையாளர் நிறைய பேர் அது போல பேசியிருந்தாங்க. மக்களும் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஸோ திமுகவுக்கு இந்த 26 தேர்தல் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஈஸியாக திமுக 26ல் வின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வராரு. அவருக்கு ஆன்ஜியோகிராம் சிகிச்சையெல்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்ற செய்திகள்லாம் வந்துச்சு. இப்பொழுது பேஸ்மேக்கர் அப்படின்ற இதயத்தை சீராக வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவியானது பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அதற்காக ஹைதராபாத்லேருந்து ஒரு இதய மின்னியல் வல்லுநர் ஒருத்தர் கூப்பிட்டு இந்த சிகிச்சையை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இப்பொழுது அவர் நார்மலாக இருக்கார் அப்படின்ற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்பொழுது ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமைச்சர்களோட அவர் உட்காந்து உரையாடுற மாதிரியான வீடியோஸ் அது. அப்புறம் செந்தில் பாலாஜி இருக்கார். ஸோ அவர் அமைச்சர் அப்படின்னு கேட்காதீங்க, அப்படி கிடையாது. ஸோ இது மண்டலங்கள் வாரியாக தலைவர்களை மீட் பண்ணி நான் பேசியிருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது அவருடைய பக்கத்தில் இப்பொழுது ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ஆக்டிவாக தான் இருக்கார் அப்படின்றத காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இதை செய்கிறாங்க? அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அவர் சிகிச்சையில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் போதாதா? இப்போது சீராக இருக்காரு அப்படின்ற ஒரு அறிக்கை விட்டால் போதாதா? ஏன் வீடியோ காட்டணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஒரு தொய்வு நிலை தான் இந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆக காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு பெரிய முகமாக திமுக கூட்டணிக்கும் திமுகவும் இருக்கார். அவர் சிகிச்சையில் இருக்கும்பொழுது அந்த இடத்த இன்னொருத்தர் டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி இப்பொழுது யாருக்குன்னா இருக்குது அந்த கட்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே இல்லை அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிகிச்சையில் இருக்கார். ஓகே, அந்த இடத்த துணை முதலமைச்சர் அவர்கள் ஃபில் பண்ணுவார், உதயநிதி அவர்கள் ஃபில் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கிற இடமே தெரிய மாட்டேது. நேற்றிரவு மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்க தந்தையாரை மீட் பண்ணார் அப்படின்ற செய்தி வந்துச்சு. ஸோ அதை தாண்டி ஒரு ஆக்டிவாக ஒரு இந்த இடத்துல போகிறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு, இந்த இடத்துக்கு போகிறாரு, ஓரணியில் தமிழ்நாட்டு அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு, இந்த பக்கம் போகிறாரு, உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாமில் பங்கேற்கிறாரு அப்படின்ற ஒரு பரபரப்பான ஒரு செய்தி ஒன்று எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான செய்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியல. ஸ்டாலின் அவர்கள் ஒரு 26 கண்டிப்பாக வெற்றியை நம்ம பதிவு பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு செயல்படுறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த முனைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எப்படி விஜய் அவர்கள் ஒரு ஃபயர் இல்லாமல் ஆமாம் போட்டா போடு, போடாட்டி போ ஓட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருக்காரோ, மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை பேசாமல் ஒன்லி பனையூரில் இருந்த மாதிரி மட்டுமே அறிக்கைகள்லாம் விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதே பாலிடிக்ஸ் உதயநிதியாகிய நடிகரும், அவர் நடிகர் தான், இப்போ தான் அவர் துணை அவர் அமைச்சரான பிறகும் கூட நடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நடிகரும் துணை முதலமைச்சரும் ஆகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்டையுமே அந்த மாதிரியான ஒரு போக்கு தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதனால தான் ஸ்டாலின் அவர்கள் ஆக்டிவாக தான் இருக்கார். விரைவில் அவர் மக்களோடு கலந்துரையாடுவார், பிரச்சாரத்திலாம் ஈடுபடுவார், ஆக்டிவான பாலிடிக்ஸில் அவர் ஈடுபடுவார். ஸோ திமுக தொண்டர்கள் நீங்கள் என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இப்பொழுது அவங்க ரிலீஸ் செய்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்கும்பொழுது இப்படியான வீடியோஸ் ரிலீஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லையா? ஸோ அறிக்கை மூலயமாக மக்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினாலே போதுமானது. ஆனால் அவங்க வீடியோ ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திமுக ஒரு தொய்வு நிலையை கண்டிருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிற காரணத்தினால ஸோ அந்த நிலையானது அங்கே காணப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த மற்ற கட்சிகள் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக என்டிகே நிறைய விஷயங்களை, நிறைய ஆர்ப்பாட்டங்களை, நிறைய அறிக்கைகள், அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க லைம் லைட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க. மாடுகளின் மாநாடு அப்படின்னு சொல்லி ஆடு மாடுகளின் மாநாடை போட்டிருந்தாங்க. இப்பொழுது மரங்களின் மாநாடை போட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அந்த சமூக மக்களிடையே நல்ல வரவேற்பானது இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இலங்கை தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அங்கே நடந்த அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கொடூரங்களுக்கு எதிராக இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இப்படியான ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் ரொம்ப அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிடணும் அப்படின்ற அடிப்படையில் என்டிக்கு ரொம்ப மும்முரமாக தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தொண்டர்களுமே சமூக வலைதளங்கள்லையும் களத்துலையும் ரொம்ப ஆக்டிவாக நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் சீமானவர்களும் செயல்படுறதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அவர்கள்
அவர் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு. போகிற இடமெல்லாம் நல்லா ஒரு கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அதெல்லாம் காசு கொடுத்து வந்ததுங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் கிளப்பிடுறாங்க. அப்போ கிளப்பிடுறவங்க கூட்டும்பொழுது அது காசு கொடுத்து வந்தது இல்லையா? அப்போ அவங்க பார்க்கும்பொழுது ஒரு புரட்சியாளனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மக்கள் திரண்டு வராங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ அவங்க ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பார்க்கும்பொழுது மக்கள் கூட்டமானது நிரம்பி காணப்படுது இபிஎஸ் அவர்களுடைய அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில். இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்களுடைய அந்த புதுக்கோட்டை மீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா திருட்டுகளும் உருட்டுகளும் அப்படின்ற பேரில் மக்களிடையே ஒரு பேம்ப்ளெட்டை வந்து கொடுக்குறாங்க. அந்த பிரச்சாரத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அதை எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேம்ப்ளெட்டை வந்து வீடு வீடாக போயிட்டு மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதில் வந்து 10 வாக்குறுதிகள், திமுக கொடுத்த 10 வாக்குறுதிகள் வந்து அதில் இருக்கும். ஸோ இதில் எதெல்லாம் திமுக நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் அதில் டிக் பண்ணுவாங்க. டிக் பண்ணிட்டு 10க்கு எத்தனை மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களே போடுவாங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை அவங்க இப்பொழுது நேற்று தொடங்கி வச்சிருக்காங்க. இப்பொழுது அவங்க முன்னெடுக்க போகிறாங்க. ஒரு நீர் தமிழ்நாடு அப்படின்றது வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து நடத்தியிருந்தாங்க. ஆனால் இது வந்து உறுப்பினர் சேர்க்கை கிடையாது. மக்களிடையே திமுக அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை அப்படின்ற விஷயத்தை ஆழமாக பதிய வைக்கணும், எல்லா மக்களுக்கும் அது போய் சேரணும் அப்படின்றதுக்காக வீடு வீடாக இந்த பேம்ப்ளெட்டை வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து மக்கள் டிக் பண்ண போகிறாங்க. வாக்குறுதியை வந்து இவங்க நிறைவேற்றவே இல்லை, வாக்குறுதியை வந்து திமுக நிறைவேற்றவே இல்லை அப்படின்ற ஒரு நரேட்டிவை பில் பண்ண அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திமுகவுடைய ஒரு தொய்வு நிலையை அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் மக்களிடையே வந்து இபிஎஸ் குறித்தான உரையாடல், ஏடிஎம்கே குறித்தான உரையாடல், இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் குறித்தான உரையாடல், நாம் தமிழர் கட்சி உடைய மீட்டிங் போராட்டம் குறித்தான உரையாடல் வந்து அதிகமாகி இருக்கு. திமுக மட்டும் இல்லை, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஸோ அந்த திமுக மட்டும் இல்லை, திமுகவுடைய கூட்டணியுமே வந்து தொய்வு நிலையில தான் இருக்கு. காரணம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிற காரணத்தினால தான் ஒரு தொய்வு நிலையில் இருக்குது. ஸோ அந்த இடத்த இபிஎஸ் அவர்களும் சீமானவரும் ரொம்ப அழகாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்னதான் இங்கே ஸ்பேஸ் இருந்தாலும் விஜய் அவர்கள் நான் பனையூரை விட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிச்சிட்டு அங்கேயே இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் போட்டோம், அதை விடுங்க. ஆனால் 26 களம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக திமுகவுக்கு இருக்காது. கண்டிப்பாக ஒரு கடுமையான போட்டியை ஏடிஎம்கேவும் என்டிகேவும் ஏற்படுத்துவாங்க, டிவிகேவும் ஏற்படுத்தும். அவங்க எதுவும் பண்ணலனாலும் வேறு வழி இல்லை, இந்த இளைஞர் கூட்டம் அப்படின்றது இருக்குது, அவங்க போடுவாங்க. ஸோ ஈஸியாக ஒரு ஈஸி வின்னிங் அப்படின்ற ஒரு இடத்துல இன்றைக்கி திமுக இல்லை. நிறைய விஷயங்கள் சமூகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது, அது திமுகவுக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நாமக்கல்லில் திருட்டு, கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடு விஷயம் வந்து நடந்திருந்தது இல்லையா? ஸோ அது பாருங்கள், கிட்னி முறைகேடுன்னு தான் சொல்லணும், திருட்டுன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரி, அதெல்லாம் நம்ம வந்து சுபீவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், அதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. குடிகாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள் அப்படின்னு தான். நல்லா இந்த வார்த்தை ஜாலத்திலே வச்சு வாழ்க்கையை ஓட்டுறவங்க இவங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக சமூகத்தில் பல்வேறு குற்றங்களானது நடைபெற்று கொண்டே இருக்குது. இதை வந்து மக்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. அதனால திமுகவுக்கு எதிரான இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது ரொம்ப அழகாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அவங்களும் அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. திமுகவும் ஆகட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி அவங்களும் அதை ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அழகாக ஏடிஎம்கே என்டிகேலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக முன்னாடி சொன்ன மாதிரி தான் திமுகவுடைய அந்த 2026 எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்காது. அவங்க ரொம்ப டஃப் கொடுக்க வேண்டிய, ரொம்ப ஃபைட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவங்க லூஸ் பண்ணிவிடுவாங்க 26 எலெக்ஷன் அப்படின்றது தான் நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்குது. மோடி அவர்கள் வேறு தமிழ்நாடு வராரு, இபிஎஸ் அவர்களை கண்டிப்பாக ஒரு மீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். விரைவில் நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பூரண குணம் அடைந்து வீடு திரும்பணும், திரும்ப ஒரு மக்கள் பணியில் ஈடுபடணும் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம். உங்களுடைய கருத்து, உங்களுடைய பார்வை என்ன? எந்த கட்சி ஆக்டிவாக இப்போது களத்தில் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக அன்புடன் மகா சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி.